Assalamualaikum warahmatullahi taala wabarakatuh. A'udzu billahi minash shaitanir rajim. Bismillahirrahmanirrahim. கண்ணியத்திற்குரிய இந்த விழாவின் நடுவர் அவர்களே, கண்ணியத்திற்கும் மதிப்பிற்குரிய ஆசிரியர் அவர்களே, தாய்மார்களே, மாணவ கண்மணிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆரம்பமாக எங்களின் சலாத்தினை உரித்தாக்கிக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அக்கா நல்லா இருக்கீங்களா அக்கா? அல்ஹம்துலில்லாஹ், நான் நல்லா இருக்கேன். என்னக்கா அல்ஹம்துலில்லாஹ் பலமா இருக்குது? என்ன சொல்ற நீ? நம்மள அல்லாஹ் நல்லபடியா வச்சிருக்கான்ல, அதுக்கே அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு விஷயத்திற்கும் அல்லாஹ்வை புகழ்வாங்க. இல்லை தீங்கான விஷயமா இருந்தா அல்லாஹ் கிட்ட பாதுகாப்பு கேட்டு துஆ செய்வாங்க. அப்படியாக்கா? இத பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய சுன்னத்தை நமக்கு சொல்லி தந்திருக்காங்க. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் தமஸ்ஸக பி சுன்னதி இந்த ஃபஸாதி உம்மதி ஃபலஹு அஸ்ரு மிஅதி ஷஹீதின். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், என் உம்மத்தில் குழப்பம் ஏற்படும் நேரத்தில் என்னுடைய சுன்னத்தை பற்றி பிடிப்பவருக்கு 100 ஷஹீதுடையர் கூலி கிடைக்கும். நாம சுன்னத்தை பின்பற்றாம இருக்கிறதுனால தான் நிறைய விஷயத்துல பரக்கத் இல்லாம போகுது. ஆமாக்கா, கரெக்டா சொன்னீங்க. ஆனா இந்த உலகத்துல நாகரிகமா நடக்கிறவங்க பேர்ல எல்லாரும் சுன்னத்தை விட்டுறாங்கல்ல. இந்த உலக பெருசுன்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா மறுமைய மறந்து இந்த உலகத்திலேயே மூழ்கி கிடக்குறாங்க. எந்த ஒரு முஸ்லிமை பார்த்தாலும் சலாம் சொல்லணும்னு இஸ்லாம் கூறுகிறது. ஆனா நம்ம பிள்ளைங்க சலாம் சொல்றதுக்கு கூட வெட்கப்படுறாங்க. வீட்டுக்குள் நுழையும் போது கூட சலாம் சொல்லிட்டு தான் போகணும். வீட்டுக்குள் நுழையும் போது ஓத வேண்டிய துஆ ஓதிட்டு அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலுல்லாஹ் என்று ஒரு தடவையும், குல் ஹுவல்லாஹ் சூரா ஒரு தடவையும், ஸலவாத் ஒரு தடவையும் யார் வீட்டுக்குள்ள ஓதிட்டு நுழைறாங்களோ அவங்க வீடு அவ்ளோ பரக்கத்தா இருக்கும்னு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்காங்க. அப்படியா அக்கா? ஆனா இத்தனை நாளா இப்படி ஓதாம விட்டுட்டனே. சரி, இனிமேலாவது மறக்காம ஓதி வா இன்ஷா அல்லாஹ். தினமும் நம்ம கடைபிடிக்க வேண்டிய சுன்னத் என்னன்னு தெரியுங்களா அக்கா? என்ன இப்படி கேட்டுட்ட? தூங்கி எந்திரிச்சதுக்கு நாம கடைபிடிக்க வேண்டிய சுன்னத் நிறைய இருக்கு. பாத்ரூம்குள்ள போயிட்டு வரதுக்கு சுன்னத்தான முறை இருக்கு. ஒழுவு செய்வதில் எத்தனை சுன்னத் இருக்கு. ஆடை அணிவதில் சுன்னத் இருக்கு. நகம் வெட்டுறதுல சுன்னத் இருக்கு. முடி வெட்டுறதுல சுன்னத் இருக்கு. இன்னும் சுன்னத்தை பத்தி நிறைய சொல்லிட்டே போகலாம். என்னக்கா சொல்றீங்க? முடி வெட்டுறதுல சுன்னத்தா? ஆமா, எல்லாரும் இப்ப இருக்கிற ட்ரெண்ட் மாதிரி மாறிட்டாங்க. முடி வெட்டுறதுல மட்டுமா? எல்லா விஷயத்திலயும் இப்படிதான் இருக்காங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடி வெட்டுறத பத்தி அழகா சொல்லியிருக்காங்க. ஆண்கள் தலையில இருக்கிற எல்லா முடியையும் சரிசமமா வெட்டணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா பசங்க என்ன பண்றாங்க? முடி வெட்ட உட்காரும் போதே 2 கோடு போடுங்க, 4 கோடு போடுங்கன்னு தலையில கோடு ரோடு மாதிரி போட்டிருக்காங்க. அப்புறம் பெண்களை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? தெரியாதுக்கா, சொல்லுங்க கேக்குறேன். பெண்கள் முடிவெட்ட கூடவே கூடாது. பெண்கள் வெளியில் செல்லும் போது தலைமுடியின் கொண்டை ஒட்டக திட்டுமிலை போட்டு போட்டுக்கொண்டு செல்லாதீர்கள் என்று சொல்லியிருக்காங்க. ஆனா எங்க பார்த்தாலும் இது ஒரு ட்ரெண்டா செய்யறாங்க. பெண்களோட தலைமுடி எங்க வெளியே தெரியுதோ அங்க அருள் பெற்ற மலக்குமார்கள் நம்மளை விட்டு தூரமா போயிடுவாங்கன்னு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். அப்படியாக்கா? குழந்தை முதலாக பேச ஆரம்பிக்கும் போது லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லிக் கொடுத்து அதன்படியே வாழ வைத்து கடைசி வார்த்தையும் கலிமாவாக இருக்கும்படியான வாழ்க்கையை வாழ சொல்லிக் கொடுக்கணும். ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது? கரெக்டா சொன்னீங்கக்கா. கலிமாவியா சொல்லி தராங்க, வேற என்னென்னமோ சொல்லி தராங்க. தாயும் தந்தையும் செய்ய வேண்டிய கடமைகள் சுன்னத்துக்கள் ஏராளம் உண்டு. இஸ்லாத்தின் முறைப்படி வளர்த்துறதுங்கிறது இந்த காலத்துல சவாலா மாறி போச்சு. என்னக்கா பண்றது? இந்த உலகமே அப்படி ஆயிருச்சு. இன்னும் சொல்ல போனா சாப்பாட்டின் ஒழுங்குமுறைகளிலும், ஆடை அணிவதிலும், கல்வி கலாச்சாரத்திலும், ஆடம்பர வாழ்க்கையிலும் வறுமையே தெரியாதவாறு இன்டர்நெட் உலகில் வாழ்றோம் நாம. ஆமாக்கா, இப்பெல்லாம் பசங்க கொஞ்சம் வளர்ந்துட்டாங்கன்னா சின்ன டவுசர் ஒண்ணு போட்டுட்டு தலையில முடிய கூட மாதிரி வெட்டிட்டு சுத்துறாங்க. இந்த தப்பெல்லாம் யாருக்கா கேட்பாங்க? நல்லா சொன்ன, யார் கேட்பாங்க? பெத்தவங்க தான் திருத்தணும். ஆமாக்கா, சரியா சொன்னீங்க. இந்த காலத்து பெத்தவங்க நிரந்தரம் இல்லாத இந்த பொய்யுலகத்தை பத்தியும், மரணத்தை பத்தியும், மன்னர வாழ்க்கை பத்தியும், அல்லாஹ்வுடைய தண்டனை பயமுறுத்தியும் யாரும் சொல்லி கொடுக்கறது இல்ல. கரெக்டா சொன்னீங்க. இந்த காலத்துல யார் வீட்டுல பெரியவங்க இருந்தாங்க? அந்த காலத்துல எல்லாரும் வீட்டுலயும் வீட்டுக்கு பெரியவங்க இருப்பாங்க. அவங்க எல்லாம் நல்லது கெட்டது சொல்லி கொடுப்பாங்க. இப்பதான் நம்ம அவசர உலகத்துல அவசரமா ஓடிட்டு இருக்கிறோமல்ல. அன்பானவர்களே, இன்னும் சொல்ல போனா நரக நெருப்பின் பயத்தினையும் சொர்க்கத்தின் இன்பத்தை பற்றியும் கட்டுப்பாடின்றி வாழும் நம் இளைய சமுதாயத்திற்கு
பிள்ளைகளுக்கு நம் இஸ்லாத்தின் வாழ்க்கை நெறிகளை முறையாக சொல்லிக் கொடுத்து ஒவ்வொரு பெற்றோரும் நபியின் சுன்னத்தை பின்பற்றினால் நம் குழந்தைகளும் நம்மை ஒரு முன்மாதிரியாக பார்த்து வாழுங்கள். பெற்றோர்கள் பின்பற்றினாதான் பிள்ளைகளும் பின்பற்றுவாங்க. அன்பான பெற்றோர்களே, அருமையான மாணவி மாணவிகளே, இன்றிலிருந்து நாம் ஒவ்வொரு சுன்னத்துக்களையும் பேணி நடந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஷஃபாஅத்தை மறுமையில் பெற்று சுவர்க்கம் செல்ல வல்ல அல்லாஹ் நம் அனைவரின் மீதும் அருள் புரிவானாக. ஆமீன்.